பள்ளிகளிலே சென்று கல்வி பயின்று நம்முடைய எதிர்காலத்து என்ன வர வேண்டும் என்று தீர்மானித்து அதன் அடிப்படையில் பட்டம் பெறுவது என்பது ஒரு வகை. அது சமூகத்தில் நம்மளை ஒரு அங்கீகரித்துக் கொள்வதற்காக, நான் மருத்துவர், நான் பொறியாளர், நான் வழக்கறிஞர், அல்லது நான் மத்திய அரசினுடைய மாநில அரசுடைய தேர்வுகள் மூலம் எழுதி வெற்றி பெற்று அதன் மூலமாக நான் அரசு அதிகாரி அல்லது தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவை, இவைகளெல்லாம் நம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரத்திற்கான தேவைகளும் அதே சமயத்தில் நம் வாழ்க்கையை நம் குடும்ப சூழலை நடத்துவதற்கான தேவையுமாக இருக்கிறது. அது தேவை, அது கட்டாயம். அதை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை, தனி மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி, இந்த தேவைகளெல்லாம் தாண்டி நான் ஒரு மனிதனாக சமூகத்திற்கு என்னால் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன என்று பார்க்கிற பொழுதுதான் சராசரி மனிதர்களிலிருந்து தலைவர்களாக அவர் பார்க்கப்படுகிறார்கள். எல்லோரும் படித்து வேலைக்கு போய் தன் குடும்பத்தை, தன்னை, தன் சுற்றத்தாரை காப்பாற்று என்பது சராசரி மனிதனுடைய நடவடிக்கைகள். ஆனால் அதிலிருந்து இந்த சமூகத்திற்காக நான் பணியாற்ற வேண்டும் என்று உருவாகுகிறவர்கள் தான் சமுதாயத்தில் தலைவராக வருகிறார்கள், சமூகத்திற்கான ஒரு காப்பாளர்களாக, பொறுப்பாளர்களாக வருகிறார்கள். அப்படி அரசியல் தலைவர்களாக, ஆளுமைகளாக மேடையில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நம்முடைய மருத்துவர் எழிலனாக அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கட்சியின் தலைவர்களாக இருப்பது என்பது ஒரு வழி. ஆனால் இந்த தலைமை பண்புக்கு கொண்டு வருவதற்காக அரசை தாண்டி, அரசாங்கத்தை தாண்டி, அரசியல் கட்சிகளை தாண்டி தனியார் தொண்டு அமைப்புகள், இப்போது யங் பார்லிமெண்ட் இப்போ நீங்கள் நடத்துகிறீர்கள் இல்லையா, இந்த அமைப்புகளுடைய பங்கு என்பது சமூகத்திற்கு மிக முக்கியமான பங்கு. இது இன்றியமையாத பங்கு. நான் எல்லா பொதுநல தொண்டு நிறுவனங்கள் விழாக்களில் பேசுவதெல்லாம் ஒன்று, அரசால் மட்டுமே எதையும் சாதித்துவிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுகளை வளர்ப்பதற்காக நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதே போன்று திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அரசின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு அவற்றை வழங்குகிற ஒரு திட்டம் இருக்கிறது. சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பிலிருந்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்பதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றோர்களை தாண்டி அரசின் நேசக்கரம் நீட்டப்பட வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அது பெண் குழந்தைகளுக்கு இருக்கிறது என்றால் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஆண் பிள்ளைகளும் உயர்கல்வி பெறுவதற்கு தேவையான நிதி உதவிகளை குடும்பத்தை தாண்டி அரசு செய்கிறது. இவைகளெல்லாம் ஒரு அரசின் கடமைகளாக, திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அரசோடு யார் கைகோர்த்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மேடையில் இருக்கக்கூடிய இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மட்டும்தான் இது முடியும். ஒரு சிவிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு கார்பரேஷன் இருக்கிறது, மாநகராட்சியில் மேயர் இருக்கிறார், ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதற்கான ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அடிப்படை பணிகளை செய்வதற்காக இருந்தாலும் கூட எக்ஸ்னோரா போன்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வருவதன் மூலமாக அரசின் கரங்கள் பலப்படுகிறது. அதுபோலதான் நான் இப்போ பட்டியலிட்டு சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு அரசு தன்னுடைய மாணவர்களுக்கு, தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியும் என்பதை பார்த்து பார்த்து செய்தாலும் கூட அரசோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது என்பது இது போன்ற என்ஜிஓஸ் மூலமாகத்தான் நடைபெற முடியும். அப்போதுதான் ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை அரசின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மக்களுக்கு நம்ம வழங்க முடியும். சரி, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2 நாட்களாக உங்களுடைய பயிற்சி வகுப்புகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூத் பாலிசியிலிருந்து நீங்கள் அதிலிருந்து உள்வாங்கியவற்றை, நீங்கள் புரிந்ததை, அதைவிட மிக அதிகமாக என்ன செய்யலாம் என்ற ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு தாட்ஸ், ஒரு 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 கருத்துருக்களை, ஒரு ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஐடியாக்கள் எல்லாம் நாளைக்கு சொல்ல முடியாது. இதுவே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமாக, ஒரு செயல் வடிவமாக, ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது தான். அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எங்கிருந்து வருகிறது? கீழிருந்து தான் வருகிறது, வானத்திலிருந்து எங்கு வருவதில்லை. இன்னைக்கு நான் எங்கே நான் பாதிக்கப்படுகிறேன் என்று ஒருவன் சொல்லுகிற பொழுது
அந்த பாதிப்பை சரி செய்வதற்கான வழி என்ன என்று யோசிப்பது தான் திட்டங்கள் உருவாகிறது. அப்படிதான் யூத் பாலிசியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷரத்துக்களை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவற்றை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அவரவர் புரிந்த மொழியில், புரிந்த நடையில், புரிந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஒரு பேப்பராக ஒரு தீசிஸாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் எதிர்காலத்தில் ஒரு பாலிசி மேக்கிங்காக இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது, உங்கள் மூலமாக நான் சொல்லிக்கொள்வதெல்லாம், இளைஞர்கள், மாணவர்கள் அல்லது கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், இளம் தலைமுறைகளுக்கு நேரடியாக அரசியலுக்கு வர வேண்டிய தருணம் அது அல்ல. பள்ளி படிப்பு படிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகவோ உங்களுக்கு டைரக்ட் இன்வால்மெண்ட் இந்த பாலிடிக்ஸ்ன்றது தேவையில்லை. ஆனால் அரசியலை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், அரசியல் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் முன் ஆட்சி செய்கிற அரசு ஒழுங்கான அரசாக, முறையான அரசா? இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லுகிற ஒரு தலைவர் உள்ளோக்கத்தோடு சொல்லுகிறாரா, உண்மையிலே சமுதாயனுடைய நலனுக்காக சொல்லுகிறாரா என்பதையெல்லாம் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அரசியலை பற்றின ஒரு புரிதல், அந்த தெளிவு என்பது உங்களுக்கு அவசியம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, படிக்கிற வயசில் உங்களுக்கு எதுக்கு அரசியல்வாங்க. படிக்கிற வயசில் கட்சிக்குள்ளே போய் நீங்கள் கொடி பிடிச்சி அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லலை. படிக்கிற வயசில் கட்சிகள் என்ன, ஆட்சிகள் என்ன, அரசியல் என்னன்றதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு எத்தனையோ புதிய தலைமுறைகளாக இருக்கக்கூடியவர்கள், இளம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திடீர் என்று நான் தலைவராக இருக்கிறேன், நான் கட்சியை தொடங்குகிறேன், நான் தேர்தலில் நிற்கிறேன், நான் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வருகிறேன் என்று புது தலைவர்களெல்லாம் உருவாகுகிறவர்களை நாம் அடையாளம் காண முடியும். யார் சமூகத்திற்கு உண்மையிலே பணியாற்றுகிறார்? நான் இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரு கருத்தை கூட பகிரங்கமாக சொல்லுகிறேன். யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சியினுடைய தலைவராக வரலாம், யார் வேண்டுமானாலும் அரசியல் தேர்தலில் நிற்கலாம். ஆனால் நீங்கள் கட்சி தொடங்கிய அடுத்த தேர்தலில் நிற்பது என்பது சுயநலம். ஆனால் கட்சி தொடங்கி குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பணியாற்றிய பிறகு தேர்தல் அரசியலுக்கு வந்தால் அது உள்ளபடியே இந்த நாட்டு மக்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவதற்காக அரசியலில் வந்ததாக கருது கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் கட்சி ஆரம்பித்து உடனடியாக தேர்தலில் பிறகு நான் இந்த நாட்டை நான் காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் காப்பாற்றுவது நாட்டை அல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வருவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்கள் நாட்டை காப்பாற்றுவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் சொல்லுகிற கருத்து இந்த லைட் ஆஃப் வேலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்கிறது. நான் இந்த பொறுப்புக்கு வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கிற இயக்கத்திலோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் நான் இயக்கத்தில் பணியாற்றியது மட்டுமல்ல, இந்த இயக்கம் சமூகம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரும்போது மக்களுக்காக நடத்துகிற போராட்டங்களில் மக்களோடு நிற்கிற பொழுது மக்களுடைய பிரச்சனை எங்களால் உணர முடிகிறது. பிறகு எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பின் மூலமாக நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக வருகிற பொழுது எங்களை அறியாமலே மக்களுடைய குரல் தான் எங்கள் காதிலே ஒலிக்குமே தவிர எங்களுடைய சுயநல கருத்துக்களோ எண்ணங்களோ அவை எதையும் எந்த இடத்திலும் திணிக்கப்பட மாட்டேன். நான் இறுதியாக ஒன்றே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் படிக்கின்ற காலத்தில் புத்தக படிப்பு மட்டுமே போதாது என்பதை நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சமூகம் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நீங்கள் டிஜிட்டலாக கூட படிங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய அகாடமிக் கரிக்குலம் இந்த புத்தகங்களை தாண்டி பொதுவான புத்தகங்களை நாம் வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நான் இதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா மிகப்பெரிய பாடத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது. என்னுடைய பையன் இன்னைக்கு +2 படிக்கிறான், இன்னொருத்தவன் இன்னைக்கு 9th படிக்கிறான். ஆனால் கொரோனா வரும்போது அவன்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன கிளாஸ். அப்போது எல்லாருக்குமே எங்களுக்கு வழியே தெரியாத போது என்ன வழின்னா, ஆளுக்கு ஒரு புக்கு வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதன் மூலமாக நிறைய செய்திகளை நான் பெற முடிந்தது. நான் இன்னொன்று கூட ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்பை நான் சொல்லுகிறேன். 2016 எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு நான் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டேன். தோத்த பிறகு என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்னன்றது நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நான் பயந்து போயிருந்தேன். அடிப்படையில் நான் ஒரு வழக்கறிஞர். என்னுடைய வழக்கறிஞர் தொழிலை நான் விட்டு நான் அரசியலில் தேர்தலில் நின்றிருக்கிறேன். ஆனால் தேர்தலில் நின்ற பிறகு தோல்வி ஏற்ற பிறகு நான் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகுதா அல்லது நான் அரசியலில் இருந்து பணியாற்றுவதா என்று எனக்கு டெசிஷன் எடுக்க முடியவில்லை. அப்போது என் மனைவி ஒன்றை சொன்னார்,
உங்களை அடையாளம் கண்டு ஒரு தலைவன் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு வந்து நீங்கள் தோத்துருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சி இன்னைக்கு தோத்து போச்சு. உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. உங்கள் கட்சி தோத்து போயிருக்கிறனால நீங்கள் உங்கள் தலைவனோட போய் இருந்து நீங்கள் கட்சி வேலையை பாருங்கள். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம், இருக்கிறத வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துவோம் என்ற ஒரு பின்புலம், ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தாங்க. சரி, தைரியத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னுடைய மனசு வேதனைகளை, என்னுடைய மன அழுத்தத்தை நான் எங்கே போக்கணும் அப்படின்னு பார்த்தபோது என்னுடைய லைஃப் பேட்டர்னே மாறி போச்சு. நைட்டில் தூக்கம் இல்லை, தோற்று போயாச்சு, அரசியல் இப்படி இருக்குது, மறுபடியும் சீட்டு கிடைக்குமா, நான் எங்கே போய் நிற்கிறது, இப்படிலாம் இருக்கும்போது விடிய விடிய இரவு விடிஞ்சிடும். காலையில் 6 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. 6 மணிக்கு அப்புறம் தான் தூங்குவேன், மத்தியானம் வரைக்கும் தூங்குவேன். என் லைஃப் பேட்டர்னே மாறி போச்சு. இப்படி இருந்தால் நம்ம உருப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகுதான் சில புத்தகங்களை, திராவிட இயக்க வரலாறு, நீங்கள் உங்களுக்கு என்ன புக் இருக்குதோ சில புத்தகங்களை நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த பிறகுதான் அந்த அழுத்தத்திலிருந்து நான் வெளிவந்தேன். பல புதிய தரவுகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் திமுகவில் முன்பிருந்ததை விட இன்னும் அதிகமாக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் அதிகமாக உயரத்தில் சென்று அடைவதற்கு அந்த காலத்தில் புத்தகங்கள் படிப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தது என்ற என்னுடைய தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நம்மளுடைய பாட புத்தகங்கள் என்பது அகாடமிக், அதில் மார்க் வாங்குகிறோம், பாஸ் வாங்குகிறோம், டிகிரி வாங்குகிறோம். சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை, பொதுவான புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எதை நோக்கி தேர்வு செய்து, எந்த புத்தகங்களை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கே தெரிந்துவிடும். அது படிப்பதன் மூலமாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுடைய சப்ஜெக்டில் கூட நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உங்கள் சப்ஜெக்டில் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்களை தாண்டி இன்னும் விதமான ஒரு ஆன்சர்ஸை நீங்கள் சிந்திக்கலாம். இது சிந்திப்பதன் மூலமாக என்னாகும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த கிராஸ்பிங் பவர் கிடைக்கும், இன்னோவேட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும், கிரியேட்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தன்னாளர் அமைப்பு உங்களுக்கான இந்த பயிற்சி பட்டறையை உருவாக்கி இருக்கிறது. இதை இந்த நிர்வாகிகளோடு நான் பேசுகிற பொழுது இவங்க ஒரு செலக்டிவான அல்லது இவங்களோடு என்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய பள்ளிகள் ஏறத்தாழ 300-600 பள்ளிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசின் பிரதிநிதியாக இருக்கிறோம் நாங்கள் இருவரும். நான் அண்ணனை வைத்தே கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அரசு, சென்னை மாநகராட்சி அல்லது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய என்ரோல்மெண்ட்டை கூடுமான வரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதற்கான தேவைகளை, உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.